சத்தம் போடாம வண்டியில இரு. நான் ஏறணும் முடியாது. மிருகத்தனமா நடந்துகிட்டேன்னு நேத்து சொன்னேன்ல, இல்லாத பேர் எனக்கு வச்ச, அப்படியே நடந்துக்கிறேன். ஏன் எழுதிட்டு இருக்க? உண்மையில கைய வச்சனா? கற்ப எழுந்துட்டியா? எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஏன் பாரி வைக்கிற? அப்ப ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? I love you, I love you, I love you. இது பல தடவை சொல்லியும் நீ காதுல போட்டுக்கல. அது உன் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். இது என் ஹோட்டல், என் பர்சனல், இங்க யாருமே வர முடியாது. என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? எது இல்ல, நடந்துக்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒண்ணு பார்க்காத. Of course. எந்த விஷயத்திலையும் தோத்து போகிறது எனக்கு பிடிக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதிகாரம் பண்ணிய பழக்கப்பட்ட பிரேம்குமார் காதலி கங்கா கிட்ட மட்டும் காலை பிடிக்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலையே இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை பத்தி கவலை பண்ணும் இல்ல? ஆமா, அது நியாயமா இருந்தா இப்ப கூட எடுத்தது உன் மேல கை வைக்காம தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல இருக்கிற வெறிக்கு உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கடிச்சு தின்ன தீக்கணும் போல இருக்கு. செஞ்சனா கேட்கறதுக்கு கொச்சையா தெரியும், ஆனா அந்த காதலுக்குள்ள இருக்கிற கண்ணியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன விரும்புறேன்னு சொல்லு, என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லு. ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நம்ம சாந்தி முகூர்த்தம் இப்ப கலாட்டாவோட நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா சொத்து பத்திரமா இருக்குல்ல. இரு, கதவை சாத்திட்டு வா.